السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى، أما بعد، فيقول الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار وما لكم من دونه من ولي ولا نصير. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من مشى مع ظالم وهو يعينه وهو يعلم أنه ظالم فقد خرج من الإسلام، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமிகு இந்த ஜுமாவில் ஆஜராக இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் அல்லாஹுடைய மஃபிரத்தும் அல்லாஹுடைய அருளும் என்றென்றும் இறங்கட்டுமாக என துஆ செய்த வண்ணமாக, எல்லா சூழலிலும் அல்லாஹுவின் மார்க்கத்தை முன்வைத்து வாழ்ந்து நாளைய அல்லாஹுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தரட்டுமாக என துஆ செய்த வண்ணமாக துவங்குகின்றேன். அருமையானவர்களே, காலச்சூழலை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய ஒரு நியதி, அல்லாஹ் ஏற்படுத்தி தந்துவிட்ட ஒரு விதி, எல்லா காலமும் ஒன்றாக இருக்காது. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இதை அறிவு படைத்து நாம் எல்லோரும் அனுபவித்து வருகிறோம், பார்த்து வருகிறோம். இதை நாங்கள் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லா காலம் சிறு பிள்ளைகளாக இருக்கவில்லை, நாங்கள் எல்லா காலம் வாலிபர்களாக இருக்கவில்லை, நாங்கள் எல்லா காலம் வயது முதிர்ந்தவர்களாகவும் இருந்ததில்லை, நாங்கள் எல்லா காலம் சுகமாகவும் இருக்கவில்லை. சில காலங்கள் ஆரோக்கியம், சில காலங்கள் நோய்கள், சில காலங்கள் மகிழ்ச்சி, சில காலங்கள் ஒரு பெரும் துக்கம், சோகம். இப்படியாக காலச்சக்கரங்கள் சுழன்று கொண்டிருப்பதை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். காலச்சக்கரத்துடைய ஒவ்வொரு எட்டுக்களாக கடந்து வருகின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு திருவசனத்தை சொல்வான்: தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு திருமறை வசனம். தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். காலச்சக்கரம் மக்களுக்கு மத்தியிலே சுழன்று கொண்டிருக்கும் என்று நம் வாழ்க்கையினுடைய முழு சாராம்சத்தை அல்லாஹ் சொல்லி முடித்து, எல்லா காலத்திலும் சோர்ந்து விடாதீர்கள், தைரியமாக நில்லுங்கள், துணிந்து நில்லுங்கள், வல்லோனை அல்லாஹுவை நம்பி வாழுங்கள், அல்லாஹுவை சார்ந்து வாழுங்கள், எதையும் லேசாக கடந்து செல்லலாம் என்பது இஸ்லாமிய நியதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய பாடம். அருமையானவர்களே, இந்த ஒரு தலையங்கத்தை முன்வைத்து கொண்டு நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடியது 2026 ஏப்ரல் மாதத்தில் இருக்கின்றோம். அடுத்த வாரம் நாம் இன்றைக்கு நமக்கு சவாலாக இருக்கக்கூடிய தேர்தலை சந்தித்து முடித்து இருப்போம். எல்லோரும் வாக்களித்து முடித்து இருப்போம். இந்த தேர்தல் சம்பந்தமாக நமது சில கடமைகளையும் சில புரிந்துணர்களையும் அவசியம் என்பதை நான் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, 2026 இந்த தேர்தல் ஒரு சவாலான தேர்தல். 1991-92 பிறகு 1991-92 பிறகு இந்திய முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழக முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய தேர்தலில் மிக சவாலான தேர்தல், மிக முக்கியமான தேர்தல், நம் வாழ்வாதாரத்தை, நம் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. 2026 தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தல் என்று எல்லோருக்கும் தெரியும். 234 தொகுதிகளில் ஒரே நேரத்தில் வாக்கு, 234 தொகுதிகளில் ஒரே நேரத்தில் வாக்கு நடைபெறுகின்றது. 2023 வாக்காளர்கள் போட்டியிடுகிறார்கள். சுபஹானல்லாஹ், 2023 வாக்காளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைகளை நாம் எல்லாம் சந்தித்தோம். சிறப்பு தீவிர வாக்கு சீர்திருத்தம், சிறப்பு தீவிர வாக்கு சீர்திருத்தம் என்பதை ஒன்று கொண்டு வந்தார்கள். அது கொண்டு வந்து இதற்கு முன்னால் இருந்த தேர்தலில் வாக்களித்தவருடைய எண்ணிக்கையும் இப்பொழுது வாக்களிக்கக்கூடிய எண்ணிக்கையுடைய சராசரியில் ஏறத்தாழ 12% வாக்காளர்கள் குறைந்து விட்டார்கள். இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக சொல்வதாயிருந்தால் 74
7207 வாக்காளர்கள் இந்த முறை வாக்களிக்க முடியாத அளவுக்கு வாக்காளருடைய பட்டியல் குறைந்து விட்டது. 74,07,207 வாக்காளர்கள் சென்ற தேர்தலை விட இப்பொழுது வாக்காளர்கள் குறைந்து இருக்கிறார். யாரும் செத்து போகல, ஹயாத்தோடு இருக்கிறார்கள். வாக்காளர்கள் திட்டமிட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் சதிவலை பின்னால் பின்னப்பட்டிருக்கு என்பதெல்லாம் நாம் உள்ளான் மறிந்திருக்கிறோம். இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தல் என்பது எல்லோருக்கும் தெரியும். அருமையானவர்களே, மிக இக்கட்டான சூழல் இருக்கக்கூடிய நாம் தேர்தல் சம்பந்தமான இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன, இஸ்லாமியர்கள் வாக்களிப்பது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அகில உலக உலமாக்கள், அகில உலக மார்க்க அறிஞர்கள் தேர்தலில் வாக்களிப்பதை ஷஹாதா, சாட்சி கூறுதல் என்ற நிலைப்பாட்டில் வந்து நிற்கிறார்கள். ஷஃபாஅத், பரிந்துரை செய்தல் என்ற நிலைப்பாட்டில் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்வான், நல்ல சிந்திக்கணும். சும்மா தூங்கிட்டு கேட்டுட்டு போறதல்ல, வாழ்க்கை தீர்மானிக்க விஷயத்தோ தெளிவாக கேளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மை யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா. நாங்க தேர்தலில் ஓட்டு போட போறோம். இந்த ஓட்டு போடுதல் இஸ்லாமிய பார்வையில் என்ன கண்ணோட்டம்? குர்ஆன் சொல்லுகிறது, மை யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஹஸனா, யார் ஒருவர் நல்லதுக்கு பரிந்துரை செய்வாரோ, ஒரு நல்ல காரியத்துக்கு பரிந்துரை செய்கிறார். உதாரணமாக நான் வர்றேன், ஒரு ஏழை எனக்கு நல்ல தெரியும், அவர் ஏழை, பாதிக்கப்பட்டவர், எந்த வழியும் இல்லை, நல்ல தெரியும். அவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறார், எனக்கு மருத்துவம் கொஞ்சம் உதவி செய்யுங்க. நான் போய் ஒரு செல்வந்தரிட்ட, நண்பரிடத்துல, குடும்பத்தோர் இடத்துல சொல்கிறேன், உண்மையிலே இவர் அதுக்கு பாதிக்கப்பட்டவர், வாழ்க்கை எந்த விதமான துணை இல்லை, இவருக்கு இத்தனை லட்சம் தேவைப்படுகிற மருத்துவத்துக்கு நீங்க உதவி செய்யுங்கள் என்று நான் ஷஃபாஅத், ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை செய்தல் என்று நாம சொல்லுவோம். இதை நான் செய்யக்கூடிய பரிந்துரை நல்ல பரிந்துரை, உண்மையான பரிந்துரை. நான் தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடியது ஒரு நல்ல நபர், இதற்கு யுசீபு மின்ஹா, இதற்குரிய கூலி அல்லாஹ் எனக்கு தருவான் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று யார் ஒருவர் தீயதற்கு பரிந்துரை செய்வாரோ, அசத்தியத்திற்கு பரிந்துரை செய்வாரோ, அதற்குரிய கேடையும் அதற்குரிய தண்டனையும் அவர் அனுபவித்தே தீருவார் என்றும் மார்க்கம் குர்ஆன் சொல்லுகிறது. உதாரணமாக ஒரு மனிதர் வர்றார், என்கிட்ட வந்து என்ன சொல்றாரு, நான் வட்டி கடை வைக்க போறேன். என்ன செய்ய போறேன்? வட்டி கடை வைக்க போறேன். அதற்கு எனக்கு ஒரு 2 லட்சம் பணம் தேவை, உனக்கு நண்பர்கள்ட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் காசு வாங்கி தாப்பா, உதவி செய்ப்பாங்கிறாரு. இது பட்டுவர்த்தமான பாவம், இது பகிரங்கமான சவால். இப்ப நான் என்ன செய்யணும்? அவன் எவ்வளவு பெரிய ஆளோ, என்னுடைய நண்பனோ, எனது நேசனோ, எனது அபிமானியோ, எனது ஆசிரியரோ, என் குடும்பத்தை சார்ந்தவனோ, என்னை பெற்றெடுத்து தகப்பனோ, என்னை தூக்கி வளர்த்த என் அம்மாவோ, என் தோலை கரமன் என்றாக என் உற்ற தோழனோ, யாராக இருந்தாலும் சரிதான், அவனுக்கு நான் ஒருபொழுதும் யாரிடத்திலும் பரிந்துரை செய்யக்கூடாது. அப்படி நான் செய்வேனேயானால் என் இஸ்லாத்தை இழக்கின்றேன், என் அல்லாஹ்வோடு போரிட முன்வருகின்றேன், நானே என் தலையின் மீது பாவத்தை அள்ளி போட்டுக் கொள்கிறேன், நானே எனக்கு நானாக அபாயத்தை விலக்கி வாங்கிக் கொள்கிறேன் என்பதுதான் நிதர்சன உண்மை. இதே போன்றுதான் தேர்தல் சம்பந்தமாக இஸ்லாமியர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள், நல்லவர்களை தேர்வு செய்ய வேண்டும், நல்லவர்களை பரிந்துரை செய்ய வேண்டும். இன்னும் மார்க்கம் சொல்லுகிறார்கள், இந்த தேர்தலில் போடக்கூடிய ஓட்டு நான் ஏன் ஓட்டு போட என்று சொல்லி நீங்கள் அசாட்டையாக இருந்து விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஓட்டு போட்டாக வேண்டும். இது மிகப்பெரிய காலத்துடைய கட்டாயம். புதிய சீர்திருத்த வாக்காளர்கள் பட்டியலுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல். இந்த தேர்தலில் யார் வாக்களிக்காமல் இருந்து விடுவோமோ வாக்கு உரிமை இழந்து விடுவோம். வாக்கு உரிமை இழந்து விட்டால் பிறகு நான் இந்த தேசத்தில் குடி உரிமை இழந்து விடுவோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த கட்டத்தை எல்லாம் கடந்து வந்தோம். நமக்கு எதிராக சட்டம் பாராளுமன்றத்தில் தீட்டப்பட்டு இருக்கிறது. நமக்கு எதிராக சட்டத்தை மிக தீவிரமாக செயல்படுத்துவதற்காண்டி சில விஷமிகள், பாசிச சக்திகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தையும் அந்த அவகாசத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்துடைய தேர்தல், அதை ஒட்டியிருக்கக்கூடிய கேரளாவுடைய தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் அயோக்கிய சக்தி, இந்த சக்திகள் எல்லாம், இந்த பாசிச சக்திகள் இந்த சட்டத்தை செயல் வடிவில் கொண்டு வந்து விடுவார்கள். நாம் குடி உரிமை இழந்து விடுவோம் என்பதை முன்வைத்து ஒவ்வொருவர்களும் வாக்களித்தாக வேண்டும். ஒவ்வொருவர்களும் தேர்தல் ஓட்டு போட்டாக வேண்டும். இந்த ஓட்டை பற்றி மார்க்கம் என்ன சொன்னது? ஷஃபாஅத், பரிந்துரை என்று சொன்னேன். நல்லதுக்கு நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், நல்லவரை பரிந்துரை செய்யுங்கள். அடுத்து மார்க்கம் சொன்னது ஷஹாதா. ஷஹாதா, சாட்சி சொல்லுதல். ஓட்டு போடுதல், சாட்சி சொல்லுதல். திருமணத்துக்கு சாட்சி சொல்ல வேண்டும். ஒருத்தன் திருடி விட்டான் என்றால் சாட்சி சொல்ல வேண்டும். பிறை பார்த்து விட்டான் என்றால் சாட்சி சொல்ல வேண்டும்.
மார்க்கத்திலே விபச்சாரம் செய்து விட்டார் என்று ஏதாவது சொன்னால் சாட்சி சொல்ல வேண்டும். மார்க்கத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒன்று சாட்சி. ஷஹாதா கலிமா சொல்லி இருக்கிறோம், அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொல்லி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்று சாட்சி சொல்லிக்கிறோம். சாட்சி என்பது இஸ்லாமிய பார்வையில் மிகவும் வலிமையான ஒன்று. ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்வில் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சமான ஒன்று சாட்சி. அதே சாட்சியுடைய நீரோடையில்தான் தேர்தலும் வருகின்றது. இந்த தேர்தலில் எந்த வாக்காளர்களை நீங்கள் தேர்வு செய்கிறீர்களோ சாட்சி பகரீர்கள், சாட்சி சொல்லுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லி ஆகணும். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஒருத்தர் சொத்தை அபகரிச்சுட்டு போயிட்டாரு, ஒருத்தர் விபச்சாரம் செய்தாங்க, நான் பார்த்தேன், பிறை கண்டேன், நான் சாட்சி சொல்வது என் மீது கட்டாய கடமை. சாட்சி மறைக்க கூடாது, பொய் சாட்சியும் சொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. இப்பொழுது தேர்தலில் ஓட்டு போடுவது நான் சாட்சி சொல்லி ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் முன்வைத்து எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டது மார்க்கத்திலே, இந்த வாக்களிப்பது என்பது அல் அமானா, அமானிதத்தை பேணுதல். அமானிதம் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த அமானிதத்தில் எந்த விதமான மோசடியும் செய்து விடாமல் உரியவிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஒவ்வொரு ஜும்ஆவிலேயும் ஹுத்பாவிலே ஹதீப் இமாம் பிரசங்கம் செய்யும்போது இதை ஓதுவார், அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்கள் அமானிதத்தை அதை உரியவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அமானிதத்தில் மோசடி செய்து விடாதீர்கள். அமானிதத்தில் மோசடி செய்துவிட்டால் அல்லாஹ்வின் கோப பார்வை வந்துவிடும். பருவ காலத்தில் மழை பெய்யாது, வரவேண்டிய வெயில்கள் வராது, எல்லா விதமான சூழல்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒன்று. அமானிதத்தில் மோசடி செய்து விடாதீர்கள். எனவே வாக்களிக்க கூடியதை பற்றி மார்க்கம் 3 நிலைப்பாட்டிலே பார்க்கிறது. ஒன்று ஷஃபாஅத், பரிந்துரை செய்தல், இரண்டாவதாக ஷஹாதா, சாட்சி சொல்லுதல், மூன்றாவதாக மார்க்கம் சொல்லுகிறது அமானா, இதை நீங்கள் பாதுகாத்து உரிய இடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். இந்த கண்ணோட்டத்தில் இப்ப வாங்க, இது ஒரு சவாலான தேர்தல் என்று சொல்லிவிட்டேன். மிகப்பெரிய சவாலான தேர்தல். காரணம், இங்க என்ன சக்திகள் உள்ளே விளையாடி கொண்டிருக்கிறார்கள், யாருக்கு யாருக்கு வாக்கு நடக்கிறது, யாரு யாரோடு மோதிக்கொண்டிருக்கிறார்கள் என தெளிவாக சொல்ல வேண்டியதில்லை. மதவாத சக்திகளும் மதச்சார்பற்ற சக்திகளும், இந்த 2 நிலைப்பாட்டிலே நாம் இன்றைக்கு தேர்தலை அணுகியாக வேண்டும். மதவாத சக்திகள் இந்தியாவுக்கு விஷபிகளாக இருக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய பகிரங்க விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள், நமக்கு இந்த நாட்டிலே குடியுரிமை இல்லை என்று சொன்னவர்கள், பள்ளிவாசலை கட்ட முடியாது, பள்ளிவாசலை இடிப்போம் என்று சொல்லி இடித்தவர்கள், அநியாயமாக தீர்ப்பு சொன்னவர்கள், இஸ்லாமிய பெண்களுடைய பர்தாவுடைய முகங்களை கிழிப்போம் என்று சொன்னவர்கள், இஸ்லாமியர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய மாமிசத்தை தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சாப்பாட்டை தீர்மானித்தவர்கள், இஸ்லாமிய பெண்களுக்கு பர்தாவை இழுப்போம் என்று சொன்னவர்கள், இந்த நாட்டிலே இஸ்லாம் வாழக்கூடாது, இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்போம் என்று சவாலோடு களம் இறங்கி நூற்றாண்டை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச சக்திகள், அந்த சக்திகளுக்கு பின்னால் யார் யாரோ பச்சோந்திகளாக விலை போய்விட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த விலை பேசி விலையில் முடிந்து இன்றைக்கு நாங்கள் பகடைக்காய்களாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காண்டி தெளிவாக சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இந்த தேர்தலை வாழ்வா சாவா என்று பார்க்க வேண்டிய ஒரு தருணம், வெற்றியா தோல்வியா என்று பார்க்க வேண்டிய தருணம், அசத்தியமா சத்தியமா என்று பார்க்க வேண்டிய தருணம், மதவாதமா மிதவாதமா என்று பார்க்க வேண்டிய தருணம் என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் வாக்களிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த 2 சக்தி, மதவாத சக்தி, மிதவாத சக்தி, அதை தாண்டி ஒரு சக்தி வந்திருக்கிறது. மதவாத சக்திகள் ஒரு புறத்திலே களம் இறங்கி விட்டார்கள், மதசார்பற்ற சக்தி ஒரு புறத்திலே நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதசார்பற்ற சக்தி உள்ளே வந்துவிடக் கூடாது, மதசார்பற்ற சக்திக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கிவிடக் கூடாது, ஓட்டுகளை பிரித்து விட வேண்டும், ஓட்டுகளை சிதறடித்து விட வேண்டும் என்று யாராலேயோ விலை பேசப்பட்டு களம் இறக்கப்பட்டவர் இன்றைக்கு பிரபலியமாக பேசப்பட்டு இளைஞர்களுக்கு பின்னால் படையெடுத்து வரக்கூடிய ஒரு அபாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாசிச வளர்ச்சி, ஆர்எஸ்எஸ் முதிர்ச்சி, பாசிச வளர்ச்சி, ஆர்எஸ்எஸ் முதிர்ச்சி என்பதை நீங்கள் இந்த 2 எழுத்தோடு இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்வோமேயானால் நிச்சயமாக ஒரு நல்ல ஆட்களை தேர்வு செய்யும். அருமையானவர்களே, தேர்தலில் ஓட்டு போட வேண்டும் என்று சொன்னேன், நல்லோர்களை தேர்வு செய்யுங்கள் என்று சொன்னேன். யாரு நல்லவர்? யாராவது புனிதால் இருக்கிறாங்களா தேர்தலை போட்டிடுறவங்க? அல்லாஹ்வின் சட்டத்தை மதித்து நடப்பவர்கள் யாரும் உண்டா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று நடப்பவர்கள் யாரும் உண்டா? நாம யாரை தேர்ந்தெடுக்க முடியும்? அப்படிப்பட்ட ஆள் யாராவது மாநில கட்சி அளவில் நிற்கிறாங்களா? இல்லையே.
அப்ப நம்ம யாருக்கு வாக்களித்தாலும் பொய் வாக்களிப்பது தானே என்று யாராவது வாதிடலாம். அருமையான அந்த நிலைக்கு போகக்கூடாது. இஸ்லாமிய வரலாறுகளை, இஸ்லாம் இதுவரை கண்டிருக்கக்கூடிய வரலாற்று நூல்களை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். பல்லாண்டு நெடுக வரலாறு முழுதும் வரலாற்றிலே வரலாற்று சாட்சிகள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு கீழ் நாட்டுக்குள் வாழ்ந்து இருக்கிறார்கள். இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு கீழ் நாட்டில் பிரஜைகளாக வாழ்ந்து இருக்கிறார்கள். அதே போன்றுதான் நாமும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் இல்லை, மார்க்கம் இல்லை, அல்லாஹ் இல்லை, குர்ஆன் இல்லை, ரசூல் இல்லை என்று சொல்லக்கூடிய மரபில் உள்ளவர்கள் தான் ஆட்சி விடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழ் இருந்து கொண்டு எது தீய சக்தி எது நல்ல சக்தி என்பதை மட்டும் பார்க்க வேண்டும். யார் இதுவரை இஸ்லாமியர்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள், யார் குடியுரிமை விஷயத்தில் நமக்கு தோழமையின் கட்சிகளாக நின்றார்கள், யார் முத்தலாக் விஷயத்தில் நமக்கு தோழமை கட்சிகளாக நின்றார்கள், யார் நமக்கு எதிராக தீட்டப்பட்ட சட்டத்தை சட்டமன்றத்தில் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றினார்கள், யார் அன்றைக்கு களம் இறங்கி போராடினார்கள், அன்றைக்கு போராடியவர்கள் யார் அரவணைத்தார்கள் என்பதை பார்த்து நாம் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சூசமாக சொல்லிக் கொள்வேன். அருமையானவர்களே, 4 பேருடைய வாய்ச்சவாடலுக்கோ அல்லது புது புது மாற்றம் வேண்டும் என்ற சில நப்பாசைகளுக்கு பின்னால் தயவு செய்து போய்விடாதீர்கள். நம்முடைய சில ஓட்டுகள் சிதறிவிட்டால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் மதசார்பற்ற கூட்டணிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதாக மாநில ஜமாஅத் உலமாவின் தீர்மானம் நேற்றைக்கு முன்பதாக தமிழகம் முழுவதும் வாசிக்கப்பட்டு விட்டது. நேற்றைக்கு முன்பதாக புதன்கிழமை மாநில ஜமாஅத் குழு உலமாவின் மேலவை குழு சென்னையில் கூடி ஒட்டுமொத்த அனைத்து மஸ்ஜிதுகளுக்கும் அனைத்து பள்ளிவாசலுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விட்டது. மதசார்பற்ற கூட்டணிகளுக்கு வாக்களியுங்கள். இதுதான் நாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள இந்த 2026 சவாலான தேர்தலில் ஒரு நிதமான நிலைப்பாட்டை எடுக்க முடியும் என்று மாநில ஜமாஅத் உலமாவின் தெளிவான தீர்மானம் கோரிக்கையும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு முன்னால் வைக்கப்பட்டு விட்டதை நாம் முன்வைத்து, உதரி கட்சிகள், இன்றைக்கு வந்துவிட்ட சில ஷோக்கள், இன்றைக்கு வந்துவிட்ட சிலர்களால் களம் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய சில நடிகர்களுக்கு பின்னால் தயவு செய்து ஏதோ ஒரு புதிய சக்திகள் அப்படி செய்து விடுவார்கள், இப்படி செய்து விடுவார்கள், ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கலாமே, காலம் இவனுக்கு ஓட்டு போட்டு என்னத்தை கண்டோம், காலம் வாக்குறுதி கொடுத்து கொண்டு வாக்குறுதி மீறி கொண்டு இருக்கிறானே என்றெல்லாம் புது புது பேச்சுகளுக்கு தயவு செய்து அடிமையாகி விடாதீர்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன், பல கோடி சத்தியம் என்று சொல்லுகிறேன், இருந்தவர்கள் எல்லாம் எவனும் ஒழுக்கமில்லை, இருந்தவனெல்லாம் எவனும் ஒழுக்கமில்லை. அத்தனை பேருக்கு நமக்கு துரோகம் செய்யக்கூடியவன் தான், அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறக்கூடியவன் தான். ஆனால் முஸ்லிம்களுக்கு உறுதுணையாக யார் இருக்கிறான்? அருமையானவர்களே, நீங்க யூபி ஒரு பக்கம் திருப்பி பாருங்கள், யூபியில இருக்கக்கூடிய யோகிட ஆட்சி ஒரு பக்கம் திருப்பி பாருங்கள், என்ன நிலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு பள்ளிவாசலும் தகர்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆட்சிகள் உள்ளே வருவதற்கு இங்கே சதித்திட்டம் தீட்டப்பட்டு, இங்கே வலைகள் பின்னப்பட்டு, யாரோ ஒருவர் பல லட்ச கோடிகளுக்கு விலை வாங்கப்பட்டு இளைஞர்களுக்கு முன்னால் இன்றைக்கு ஃபேமஸாக ஆக்கப்பட்டு விடுகிறார். அவருடைய பேச்சு, அவருடைய ஆக்டிவ், அவருடைய வாக்கு, அவர் திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய அந்த பேச்சு, இதுவரை தமிழகத்தில் நடந்த ஆட்சிகளை எதிர்த்து பேசக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து மயங்கிவிட்டு சில இளைஞர்கள் கூட்டம் எதிர்காலத்தை சிந்திக்காமல், நிதானத்தை சிந்திக்காமல், நிதானம் இழந்து அவசரமாக ஒரு கூட்டம் போய்க் கொண்டிருக்கிறது. இது அபாயம் என்பதாக மூத்த அரசியல் அனுபவமுள்ள ஆலிம்கள் எங்களுக்கு எடுத்து சொல்கிறார். தயவு செய்து இது யார் அரசியல்வாதி சொன்ன கருத்தல்ல, மூத்த அனுபவம் உள்ள அரசியலை ஆழமாக கண்டறிந்து வந்த நாட்டின் நரம்புகளை பிடிச்சு பார்த்த ஆலிம் சமுதாயம் சொல்லக்கூடியது, மாநில ஜமாஅத் உலமாவின் மேலவை குழுவின் அமீர்கள் சொல்லக்கூடியது. தயவு செய்து ஓட்டை பிரித்து விடாதீர்கள். ஆங்காங்கே தனித்தனி சுயேட்சைகள், ஆங்காங்கே இவருக்கு வாக்களிக்காம அவருக்கு வாக்களிக்கலாம் என்று முஸ்லிம்கள் பிரிஞ்சு நின்றால் நிலவரம் என்னவாகும்? இதே யூபியிலே மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலுடைய நிலவரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். ஒரு பகுதியிலே தேர்தல் நடக்கிறது, அங்க ஒரு கவுன்சிலர் தேர்தல், 6 முஸ்லிம்கள் போட்டியிடுகிறார்கள். ஒரு கவுன்சிலருக்கு 6 முஸ்லிம்கள் போட்டியிடுகிறார். ஒரே ஒரு மாற்று மத சகோதரர் போட்டியிடுகிறார். 7 பேருக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய தேர்தல் ஓட்டு எப்படி செய்தது பாருங்கள். ஒரு முஸ்லிம் பெறக்கூடிய ஓட்டு 32, இரண்டாவது முஸ்லிம் பெறக்கூடிய ஓட்டு 75 வாக்கு, மூணாவது முஸ்லிம் பெறக்கூடிய ஓட்டு 184, நாலாவது முஸ்லிம் பெறக்கூடிய ஓட்டு 239, அஞ்சாவது முஸ்லிம் வாக்காளர் பெறக்கூடிய ஓட்டு 318, ஆறாவது முஸ்லிம் பெறக்கூடிய வாக்கு 528, டோட்டல் 1408 ஓட்டு. 1408 ஓட்டு 6 ஓட்டுகளாக பிரிஞ்சது. ஒரு மாற்று மத சகோதரர் தனியாக நின்றார், 589 ஓட்டு பெற்று வெற்றி பெற்று விட்டார். 589 ஓட்டு அவர் வெற்றி பெற்று விட்டார். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் 1408 ஓட்டுகள் பிரிந்து சென்று தோல்வியாக
அடிமையாகி இன்றைக்கு அங்கே முஸ்லிம்களுக்கு மதரசாக்கள் நடத்த முடியவில்லை, பள்ளிவாசல் கட்ட முடியவில்லை, இஸ்லாமிய பெயர்கள் சொல்ல முடியவில்லை. குடியுரிமைக்கு சவாலாக வந்து நிற்கக்கூடிய அபாயம் நேர்மை என்பதை நான் உங்களுக்கு உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெரியோர்களே, ஒரு சவாலான தேர்தலை சந்திருக்கின்றோம். இந்த தேர்தல்களில் சில நப்பாசைகளுக்கு பின்னால் யாருக்கோ அடிமையாகி யாராலோ விலை பேசப்பட்டு சமுதாயத்துக்கு முன்னால் அரங்கேற்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுக்கு கவர்ச்சிக்கு அடிமையாகி தயவு செய்து வாக்குகள் இழந்து விடாதீர்கள். தயவு செய்து யாரும் ஓட்டு போடாம இருக்காதீங்க, அத்தனை பேரும் ஓட்டு போடுங்கள். வீட்டில் யாரெல்லாம் உடம்பு செல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஓட்டு போட வைப்பதற்குரிய வழிகளை வகுத்துக் கொள்ளுங்கள். இது குடியுரிமை பிரச்சனை என்பதை முன்வைத்துக் கொண்டு ஓட்டு போட போதுவதற்கு முன்பதாக அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கு வியாழன் கிழமை ஓட்டு போட போகிறோம். அன்றைக்கு ஒரு சுன்னத்தான நாள். முடிந்தால் எல்லோரும் நஃபிலான நோன்பு வைத்துக் கொண்டு 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத்தை தொழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்டுக்கொண்டு நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று ஓட்டு போடுங்கள். அது நீங்கள் சொல்லக்கூடிய சாட்சி, அது நீங்கள் செல்லக்கூடிய ஷஃபாஅத், அது நீங்கள் செலுத்தக்கூடிய அமானிதம். பிறகு அல்லாஹ்விடத்தில் குற்றத்தை விட்டு தப்பிப்போம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருக்கக்கூடிய எல்லோரும் யோக்கியன் அல்ல, அத்தனை பேரும் அயோக்கியன் தான். ஆனால் யாருடைய யோக்கியத்தன்மை வேகம் குறைவு என்பதை பார்க்க வேண்டும். காலத்துக்கு தோதுவாக, இன்று ஆண்டைக்கு தோதுவாக அப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்வு செய்து எங்களுடைய ஓட்டு சிதறி விடாமல், 4 பேர் 5 பேர் ஓட்டு ஒரு ஓட்டு தானே போடுறேன், நான் மட்டும் தானே போடுறேன், எங்க மாமி மட்டும் தானே போடுறாங்க, மச்சா மட்டும் தானே போறாரு, என்ன ஆயிர போகுது, இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கை இழப்போமையானால் அது ஏற்கனவே சொன்னது போல் ஒரு மகாராஷ்டிராவில் யாருக்கு வழிவிட்டோமோ அப்படிப்பட்ட தீய சக்திகள் உள்ளே வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு மாநில ஜமாஅத்துல் உலமாவின் மூத்த அறிஞர்கள் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன். இந்த தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணிகளுக்கு தெளிவான முறையில் வாக்களிங்கள், அத்துணை வாக்களிக்க சொல்லுங்கள். ஓட்டை போட்டுவிட்டும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் எங்கள் மீது சாட்டி விடாதே. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யகாஃபனா. அல்லாஹ் அல்லாஹ், எங்களுடைய பாவத்தின் காரணமாக, எங்களுடைய குற்றத்தின் காரணமாக எங்கள் மீது இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே. எங்கள் பாவத்தின் காரணமாக, எங்கள் குற்றத்தின் காரணமாக எங்கள் மீது இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்கள் எங்கள் மீது சாட்டி விடாத என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொன்னார்களே, அந்த துஆவை கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல மாற்றம் வரும். இந்த நேரத்தில் அமைதியை கையாளுங்கள். தயவு செய்து கோஷ்டி பூசல்கள் வேண்டாம். நான் முஸ்லிம், நம்முடைய முஸ்லிம் சகோதரர் வேறு கட்சியில் போட்டியிடுகிறார், அவரோடு எதிர்த்து நிற்காதீர்கள். அது இல்லாமல் சுயேட்சையாக நிற்கிறார்கள், அவர்களும் எதிர்த்து விமர்சனம் செய்யாதீர்கள். நான் எல்லா விமர்சனத்தையும் என்னுடைய பயான்ல சொல்லிவிட்டேன். கேளுங்கள், அமைதியாக இருந்து கொண்டு அந்த வாக்காளர் எந்த கட்சியில நிற்கிறாரோ அல்லது சுயேட்சையில நிற்கிறாரோ, ஓட்டு பிரிதோ ஓட்டு சேருதோ எல்லாம் நீங்க கவனத்தில் வைத்துக் கொண்டு அவரை கேவலமாக பேசாதீர்கள், அவரை கண்டு நீங்கள் முறைக்காதீர்கள், அவருக்கு எதிரான சதி வேலையில் ஈடுபடாதீர்கள். அவர் முஸ்லிம், அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் காட்ட வேண்டிய வீரியம் எல்லாம் தட்டக்கூடிய பட்டனில் உங்களுடைய வீரியத்தை காட்டுங்கள். உங்களுடைய வீரியத்தை அந்த வேட்பாளரிடத்திலே காட்டுக்கொள்ளாதீர்கள். மாற்று சக்தி உள்ளவர்கள் ஓட்டு கேட்டு வந்தால் அவரை வரவேறுங்கள், தண்ணீர் கொடுங்கள், உட்கார வையுங்கள், ஷால்வை பொருத்துங்கள், நிம்மதியாக அவர்களை அனுப்பி வையுங்கள். இது மனித நேயம், இது முஹம்மது ரசூலுல்லாஹி பண்பாடு. ஆனால் நீங்கள் காட்ட வேண்டிய வீரியம் எல்லாம் அன்றைக்கு வியாழக்கிழமை பட்டனிலே குத்த வேண்டிய நேரத்தில் சரியான முறையில் வீரியத்தை காட்டுங்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல முடிவை தரட்டுமாக. அல்லாஹ் தஆலா அவனுடைய கோப பார்வையிட்டு நம்மையும் சமுதாயத்தையும் இந்த தமிழகத்தையும் இந்த இந்தியாவையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கட்டுமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.